ஸோ மார்க்சிசம் என்பது ரொம்ப ஃபேமஸான நவீன சித்தாந்தமாக இருக்குது. இஸ்லாம் வந்து இதை மறுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இதை வந்து கார்ல் மார்க்ஸ் என்பவரால் நிறுவப்பட்ட ஒரு சமூகவியல் மற்றும் அரசியல் கோட்பாடு இது. இதில் இஸ்லாத்துக்கு முரணான அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹுவை மறுப்பது. சரிங்களா? இது முழுக்க முழுக்க ஒரு ஏத்திசம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்து சொத்து உரிமையை நீக்க முயற்சி செய்கிறது. இஸ்லாத்தில் சொத்து உரிமை என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்து மதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், மேலும் சமூக நிலை அடிப்படையில் ஒரு போராட்டம். அடுத்து முடிவில் வந்து குடும்பம் எல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டது என கூறி அதை கலைக்க முயற்சிப்பது. மதத்தை வந்து மக்களின் போதை பொருள் என்று சொல்றாரு. இது ஒரு மோசமான ஒரு விஷயம். கடவுள் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து இதையெல்லாம் வந்து அல் குரான்லையும் சுன்னாவிலையும் நிறைய மறுக்கக்கூடிய வசனங்களை பார்க்கலாம். அல்லாவில் நம்பிக்கை இல்லாத தன்மை, அதாவது ஏத்திசம், நாத்திகவாதம், அல்லாஹ் எல்லாம் இல்லை என்று சொல்லக்கூடிய மார்க்சிசம். இது வந்து சூரத்துல் இக்லாஸ்ல 1வது அத்தியாயம், சூரத்துல் ஜாசியால 24வது வசனத்தை நம்ம பார்க்கலாம் விரிவாக. ஸோ மதம் மார்க்கம் எல்லாம் ஒரு போதை பொருள் என்று அவர் சொல்றார். மார்க்ஸ் வந்து சொல்றார். சூரத்துல் பக்ரால 2வது ஆயத்தில் அல்லாஹ் இதை மறுக்கிறான். இது சந்தேகமற்ற ஒரு புத்தகம் என்று அல்லாஹ் சொல்றான். முத்தகீன்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்று சொல்றான். ஆனால் இவர் மக்களுக்கு ஒரு போதை பொருள் என்று சொல்றார். ஸோ இஸ்லாம் வந்து ஒரு மார்க்கம், அது ஒரு மதம் அல்ல, ஒரு வாழ்க்கை முறை. அடுத்து பணக்காரருக்கு வந்து எதிரிகள் போல காட்டுவது மார்க்சிசம்ல. ஸோ வர்க்க போராட்டம் இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாம்ல ஜகாத்து, சதகாக்கள், சகோதரத்துவம் ஆகியவை ஊக்குவிக்கப்படுகிறது, ஒரு போராட்டம் போல காட்டப்படல. தனிப்பட்ட சொத்துரிமை இஸ்லாத்தில் வந்து அனுமதிக்கப்படுது. ஆனால் மார்க்சிசம்ல நம்ம பார்க்கலாம், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி என்பது இல்லை என்பதை போல அவங்க சொல்லுவாங்க. ஸோ இஸ்லாம் சொத்து உரிமையை பாதுகாக்குது. சூரத்து நிசால 29வது ஆயத். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் இரத்தமாகட்டும், உங்களுடைய சொத்துக்கள் ஆகட்டும், உங்களுடைய கௌரவம் ஆகட்டும், அனைத்தும் புனிதமானவை என்று சொன்னாங்க. புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஸோ மார்க்சிசம்ல என்ன சொல்றாங்கன்னா, மார்க்சியம் ஒழுக்கம் என்பது வர்க்கத்தை பொறுத்தது என்று சொல்றாங்க. இஸ்லாம் வந்து ஒழுக்கமும் அல்லாஹ்வால் வரையறுக்கப்படுவது ஒழுக்கம் என்பது. சூரத்து நஹ்ல்ல 90வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் நீதமானவற்றை கட்டளையிடுகிறான். குடும்பம் என்பது ஒரு முக்கிய அமைப்பு இஸ்லாத்துல. ஆனா மார்க்சிஸ்ட் எழுத்தாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, குடும்பம் என்பது ஒரு ஒடுக்குமுறை. ஆனால் இஸ்லாம் வந்து சமுதாயத்து தூண் குடும்பம் என்பது என்று சொல்லு. சூரத்து ரூம்ல 21வது அத்தியாயத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்களிலிருந்து உங்களுடைய துணைகளை உருவாக்கியதுல அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல ஒன்று என்று சொல்லலாம். ஸோ இஸ்லாம் திருமணம், பெற்றோர், வாரிசு சட்டம் ஆகியவற்றை ரொம்ப முக்கியமாக பார்க்கிறது. ஸோ ஷேக் இப்னு பாஸ் என்ன சொன்னாங்கன்னா இதை பற்றி, இந்த மார்க்சிசம் மற்றும் கம்யூனிசம் இதையெல்லாம் குஃபுர்கள், மேலும் அல்லாவை மறுக்கும் ஷரியாவை நிராகரிக்கக்கூடியது என்று சொன்னாங்க. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா வந்து மார்க்சிசம் மேலும் இந்த மார்க்சிசம், சோஷியலிசம் எல்லாம் இதெல்லாம் ஷிர்க், தாகூத், முஸ்லீம் அதை மறுக்க வேண்டும் என்று. ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லிம்கள் ஹதீஸையும் குரானையும் தான் நம்ப வேண்டும், குரானையும் ஹதீஸையும் நம்ப வேண்டும். ஸோ மார்க்சிசம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய மரபுகளையும் மறுக்கக்கூடிய ஒரு குஃப்ரான சிந்தனை. இது தௌஹீதை எதிர்க்கிறது, குடும்பம், சொத்துரிமை அனைத்தையும் கலைக்க முயற்சிக்கிறது. ஸோ மார்க்சிச கருத்துக்களை ஒரு முஸ்லீம் நம்பக்கூடாது. இஸ்லாத்தில் முழுமையான சமூகம், பொருளாதாரம், அறம், குடும்பம், அரசியல் அனைத்திற்கும் அல்லாஹ் வழிகாட்டக்கூடியவனாக இருக்கிறான், தன்னுடைய குர்ஆனின் மூலம், நபிகளாரின் வழிகாட்டுதல்களின் மூலம்.